السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إليه ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه أجمعين. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலானில் அல் குர்ஆனினுடைய அழகிய தஃப்சீர் விளக்க உரைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே கடைசியாக நேற்றைய தினம் பெற்றோர்கள் குறித்து குர்ஆன் கற்றுத்தந்திருக்கிற லுக்மான் என்கின்ற அத்தியாயத்தில் பேசப்பட்டிருக்கிற அந்த 14, 15 அந்த வசனங்கள் குறித்து நாம் ஓரளவிற்கு பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 15வது வசனத்திலே இறைவன் பேசுகிற சில கட்டுப்பாடுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோர்கள் குறித்து வலியுறுத்தி சொல்லி தந்திருந்தாலும் அதனுடைய வலியுறுத்தலின் வரையறைகளை இறைவன் நமக்கு நிர்ணயம் செய்து தந்திருக்கிறான். எந்தெந்த விஷயங்களில் கட்டுப்பட வேண்டும், எதிலே கட்டுப்படக்கூடாது. பெற்றோர்கள் அவர்களின் மீது நாம் நேசத்தை வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்தாலும் அந்த நேசத்தின் வரையறையை, எல்லை கோட்டை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 15வது வசனத்திலே பேசும் பொழுது ஒயின் ஜாஹதாக்க அலான் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு எதிலே அறிவு இல்லையோ அந்த ஒன்றை எனக்கு இணை வைக்குமாறு அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் அவர்களுக்கு நீ கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபலா துத்திஅஹுமா, அவர்களுக்கு நீ கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எந்த விஷயத்திலே கட்டுப்பட வேண்டும்? நல்லறங்களில், நன்மையான காரியங்களில், உலக விஷயங்களில், உலகத்திலே அன்பு, பாசம், நேசம், கருணை காட்டுவதில், இணைப்போடு பிணைப்போடு உறவை பேணிக்கொண்டு வாழ்வதில் அவர்களுக்கு கட்டுப்படலாமே ஒழிய பெற்றோர்களாகவே இருந்தாலும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி தந்து விட்டான். ஓ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே அவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நல்ல முறையில் நட்புறவு கொள்ளுங்கள். வத்தபிஅ சபீல மன் அனாப இலைய, என்னை நோக்கி திரும்பியவர்களுடைய வழியை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி தருகிறான். இந்த வசனங்கள் நமக்கு நடத்துகிற பாடம், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும், அவர்களை பராமரிக்கணும், அவர்கள் மீது நேசத்தை பொழியணும், அவர்களை அன்பு பாராட்டணும், எல்லாமே செய்யணும். ஆனால் கட்டுப்படக்கூடிய விஷயம் என்று வந்தால் உலக விஷயத்திலே நீங்கள் கட்டுப்படலாம். மார்க்கம் தலையிடாத விஷயத்தில், மார்க்கத்திற்கு சேதத்தை விளைவிக்காத விஷயத்தில் நீங்கள் கட்டுப்படலாமே ஒழிய இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் ஒருபோதும் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய வசனத்தை நம்மால் பார்க்க இயலுகிறது. அல்லாஹ் விரும்புகிற, அல்லாஹ் நேசிக்கிற, அல்லாஹ் ஆசைப்படுகிற, அல்லாஹ் எதிர்பார்க்கிற குடும்பத்தின் கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கணும். கண்டதற்கும் கலியதற்கும் கட்டுப்பட வேண்டும் என்றால் மார்க்கம் கிள்ளிக்கையாக பார்க்கப்பட்டு விடும், மார்க்கத்திற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும். பெற்றோர்களாக இருந்தாலும் பெற்றவர்களாகவே நமக்கு சில கட்டளைகளை போட்டாலும் உலக விஷயத்தில் கட்டுப்படலாம். அதை அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாழ்க்கையிலையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும், சஹாபாக்கள் செய்த விஷயத்திலே ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்த விஷயங்களையும், நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் நம்மால் பார்க்க இயலும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் இஸ்லாத்திலே இல்லை, இறுதி வரைக்கும் இல்லை, இறக்கிற வரைக்கும் இல்லை, இறந்தும் போய்விட்டார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவறுக்க துடிந்தார். மிகப்பெரிய அளவிற்கு கல்லால் எறிந்து கொல்வேன் என்று கர்ஜித்தார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகப்பனாகவே இருந்தாலும் ஒரு எல்லை இருக்கிறது. எந்த விஷயத்திலே உங்களுக்கு நான் கட்டுப்பட வேண்டும்,
நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கணும்னு சொல்லுவீங்க, நான் கட்டுப்படணுமா? அப்படின்ற மாதிரியான அணுகுமுறையை அணுகினார்கள். தகப்பனாக இருந்தாலும் பணிவிடை செய்யலாம், அவர்களுக்கு ஆறுதல் பகிரலாம், அவர்களை அரவணைக்கலாம், அவர்கள் மீது பாசத்தை புரியலாம். ஆனால் படைத்தவனின் விஷயத்திலே, மார்க்கத்தின் விஷயத்திலே அவர்கள் கட்டுப்பாடுகளை மீறுவதற்கு நமக்கு சொன்னாங்கன்னா அந்த விஷயத்திலே கட்டுப்படக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுத்தருகிறது. அப்போ ஆசர் என்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் வழிகேட்டில் இருந்து கொண்டு அந்த வழிகேட்டின் பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்கள். சும்மா ஒன்றும் இல்லை. வரலாறுகளிலே பார்க்கும் பொழுது ஆசர் அவர்தான் ஊரிலே மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராகவும் இருந்திருக்கிறார். அப்போ அவர் முன்மொழியக்கூடிய கொள்கையை புறக்கணிக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும், அதே வேளையில் இந்த ஷிர்க் விஷயத்தில் ஒருபோதும் உங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன் என்பதில் தெளிவான கண்ணோட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுதான் முஸ்லீம்களுடைய பாதை பயணமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் சில மக்களுடைய செயல்பாடுகளை பார்க்க இயலும். முஸ்லீம் என்கின்ற ஹதீஸ் கரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 4789வது ஹதீஸ். அதே மாதிரி திருமதியில் 3113வது ஹதீஸ், அகமது என்கின்ற கித்தாபில் 1528வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம். இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பொழுது இறக்குகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறக்கிய வசனம், பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு நாம் அறிவுறுத்தி இருக்கிறோம். ஒசைனல் இன்சான விவாலிதைஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 29வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தை இறக்கிய தருணத்தை குறித்து இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது? விவரிக்கிறது. பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதருக்கு நாம் அறிவுறுத்தி இருக்கிறோம். எதை பற்றி உனக்கு அறிவு இல்லையோ அந்த விஷயத்தில் இவர்கள் சிறுக்கு வைக்கிறதுக்கு உன்னை வற்புறுத்தினால் அந்த 2 பேருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். நீங்கள் திரும்பி வர வேண்டியது என் பக்கம்தான், என்னிடத்தில் தான் நீங்கள் திரும்பி வர வேண்டி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன அந்த 29வது அத்தியாயத்தில் 8வது வசனம். அது இறக்கப்பட்ட தருணம் எப்போ தெரியுமா? இந்த ஹதீஸ் அதுதான் நமக்கு என்ன செய்கிறது? அழகான முறையில் விளக்கி தருகிறது. சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ள வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் கண்ட ஒரு விஷயம். அவருடைய தாயார் உம்மு சாது என்கின்ற அந்த தாயார், இவங்க இஸ்லாத்தில் இல்லை. தன்னுடைய மகன் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். இந்த உம்மு சாதுக்கு பிடிக்கலன்னா கடுமையாக கோபப்படுறாங்க. எந்த அளவிற்கு என்றால், இஸ்லாத்தை விட்டு விட்டு நீ வெளியே வரணும், நீ வெளியில் வர்ற வரைக்கும் நான் உங்க கூட பேச மாட்டேன், நான் எதையுமே பேச மாட்டேன் மட்டும் கிடையாது, சாப்பிடவும் மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இப்படி சத்தியம் செய்து என்ன செய்கிறார்? முரண்டு பிடிக்கிறார், வற்புறுத்துகிறார், கட்டுப்படுத்த நினைக்கிறார். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை! இஸ்லாத்திற்காக தன்னுடைய தாயா இந்த மார்க்கமா, தன்னுடைய பெற்றோரா இந்த மார்க்கத்தின் கட்டுப்பாடா, இறைவனா என்று ஒரு வாழ்வா சாவான்ற மாதிரியான ஒரு நிலை. அதாவது ரெண்டிலே எந்த டிசிஷன் என்று முடிவெடுக்கக்கூடிய தருணம் அந்த தருணம். அந்த நேரத்திலே தான் அந்த உம்மு சாது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். பெற்றோருக்கு கட்டுப்படணும், பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும் நீ சொல்கிறல்ல சாது பின் அபி வக்காஸே, நீ சொல்லத்தானே செய்கிற, நீ தான் பேசுகிற, பெற்றோருக்கு கட்டுப்படணும், பெற்றோர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நீ சொல்கிற. சொல்லிவிட்டு இப்போ நான் அல்லாஹ்வை விட்டுட்டு வா, அந்த மார்க்கத்தை விட்டுட்டு வான்னு நான் சொல்கிறேன், எனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறிய. இப்படி தான் அல்லாஹ் உனக்கு சொல்லி தந்தானா? எப்படி போடுறாங்க பாருங்க. அப்போ எந்த விஷயத்தில் கட்டுப்படணுமோ அந்த விஷயத்தை கட்டுப்படுத்தலாம். ஆனால் இவர்கள் என்னைக்கும் இதே மாதிரியான பெற்றோர்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கலாம். பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? கட்டுப்படுன்னு அல்லாஹ் சொல்கிறானே, எனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறிய, வா தர்காக்கு வா, தாயத்தை கட்டு, இப்படின்ற மாதிரி பாவத்திற்கு தீமைக்கு என்ன செய்வார்கள்? இழுக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த வாசகத்தை உபயோகிக்கிறார்கள். இதே போல உம்மு சாது பின் அபி வக்காஸுடைய தாயாரும் இதே போலத்தான் வாசகத்தை பிரயோகப்படுத்துகிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்பொழுதுதான் அந்த வசனத்தை இறக்குகிறான். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 நாள் இந்த தாய் உம்மு சாது பேசவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, தண்ணி கூட குடிக்கலை. இப்படி பேசாமல் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அந்த பசியினால் அவர்கள் மயக்கமுற்று விழுகிறார்கள். மயக்கமுற்று விழுந்தா அவருடைய சகோதரர் சாது பின் அபி வக்காஸுடைய சகோதரர் உமாரா என்கின்ற ஒரு மனிதர், அவர் தண்ணி எடுத்து என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா அதை குடிக்க மாட்டேங்கிறாங்க. உம்மு சாது என்ன செய்கிறாங்க? இப்போது சாது பின் அபி வக்காஸுக்கு எதிராக துவா செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அது சாது பின் அபி வக்காஸே சொல்கிறாங்க. இப்பொழுதுதான் அவர்கள் பிரார்த்தனை செய்த பொழுதுதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம்?
தன் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் அறிவுறுத்தி இருக்கிறோம். எதை பற்றி உனக்கு அறிவு இல்லையோ அதை இணை வைக்குமாறு அவர்கள் உன்னை வற்புறுத்தினால் என்ன செய்யாதே, அவர்களுக்கு நீ கட்டுப்பட வேண்டாம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களோடு நீ நல்ல முறையில் நட்புறவு கொள். நீ என்னதான் உன் கொள்கைக்கு உன் சித்தாந்தத்துக்கு படைத்தவனுக்கு எதிராக உன் பெற்றோர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு செலுத்துறதில் நீ குறை வச்சிடாத, அவர்களுக்கு உதவி செய்யறதில் நீ குறை வச்சிடாத, அவர்களோடு நட்புறவு கொள்றதில் நீ குறை வச்சிடாத, அவர்கள் மீது பாசத்தை பொழிவதில் நீ குறை வச்சிடாத. அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட பெற்றோர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்கள் விஷயத்திலே அவர்களோடு நீ நட்புறவு பாராட்டு என்று அல்லாஹ் பேசுகிற அந்த வசனம் இறக்கப்பட்டது. 29வது அத்தியாயத்தில் 8வது வசனம் இறங்குச்சு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த வசனம் 31வது அத்தியாயத்தில் 15வது வசனம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், நல்ல முறையிலே அவர்களோடு நட்புறவு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவ இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் யார் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கட்டுப்படவே கூடாது. இதை முதலிலே நாம் என்ன செய்யணும், விளங்கணும். ஏன்னா பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும். ஒன் சைடாகவே நம்முடைய கண்ணோட்டம் இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் மட்டுமே பார்த்துட்டு போயிடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் கட்டுப்படணும் போல, எல்லாத்துக்கும் கட்டுப்படணும் போல, தர்காவுக்கு கூப்பிட்டாலும் போகணும், தாயத்தை கட்ட சொன்னாலும் கட்டணும், அவங்க சாக சொன்னாலும் சாகணும் அப்படின்ற மாதிரி கண்மூடித்தனமாக தகப்பனையோ தாயையோ எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களில், பாவங்களில், தீமைகளில், அசிங்கங்களில், ஆபாசங்களில், வெறுக்கத்தக்க காரியங்களில், மார்க்கம் தடுத்த காரியங்களில், ஹராமான விஷயங்களில் பெற்றோர்கள் சொன்னால் கட்டுப்படக்கூடாது. ஷிர்க்கு ஆன காரியங்களில், இணை வைக்கக்கூடிய காரியங்களில், இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய காரியங்களில், இறைவனை புறக்கணிக்கக்கூடிய காரியங்களில், இறைவனுடைய விஷயத்திலே மறுக்கக்கூடிய காரியங்களில் பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. இது மார்க்கத்தின் அடிப்படை சாராம்சம், அஸ்திவாரம். இதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும், சரி ஓகே, அது நேற்றைய தினம் நாம் பார்த்துட்டோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னைக்கு பெருவாரியாக சமூகத்தில் இதுதான், இந்த வசனத்தினுடைய விளக்கவரே இதுதான். சமூகத்தில் உள்ள என்ன அவல நிலை தெரியுமா? சமூகத்தில் உள்ள அவல நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு பாவம், ஒரு தீமை, ஒரு வட்டிக்கு, ஒரு வரதட்சணைக்கு, சமூக கொடுமைக்கு ஊரே இப்படி தானே இருக்குது. எல்லாருமே இதை விரும்புகிறாங்க, எல்லாருமே இதான் விரும்புகிறாங்க. எல்லாரும் அங்கே போகணும்னு நினைக்கிறாங்க, அதில் போய் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. சிறுக்கு நடந்தால் நடந்து போகுது, நீ மட்டும் தான் இப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குற, வா நான் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, உருட்டுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியாக போகக்கூடிய ஒரு மனநிலை, இதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. பெற்றோர்கள் சொல்வார்கள், பெற்றோர்களுக்கு நீ நல்ல உபதேசம் செய்யலாம், அவர்களுக்கு பணிவிடை செய்யலாம், அவர்களை பராமரிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக, அவங்க பேசிட்டாங்கன்றதுக்காக எனக்கு நீ எப்படி துரோகம் செய்ய முடியும்? அல்லாஹ் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை சொன்னேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 தான் இருந்தாலும், 1000 இருந்தாலும், தன் தகப்பனாகவே இருந்தாலும் செய்கிற காரியத்தை பார்த்தார்கள். இது இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய அக்கிரம காரியம், இதுக்கு எப்படி நான் அடிபணிஞ்சு போக முடியும்? நீ எங்களை பெற்றெடுத்திருக்கலாம், வளர்த்திருக்கலாம், ஆளாக்கியிருக்கலாம், அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மார்க்கத்துக்கு விரோதமா நான் போகணுமா? உலக விஷயத்தில் எதனாலும் அடக்கிக் கொள்ளலாம் ஒரு முஸ்லிம், எதற்கு வேண்டுமானாலும் பணிந்து போகலாம் ஒரு முஸ்லிம். ஆனால் மார்க்கத்தை சமரசம் பேசக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்தை வளைந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில், அப்படிப்பட்ட விஷயத்தில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. உலகத்தில் பெற்றோருக்கே அல்லாஹ் கட்டுப்படக்கூடாதுன்ட்டான். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, ஊருக்கு பயந்து கொண்டு, உறவுக்கு பயந்து கொண்டு, அண்ணன் தம்பி கோச்சுக்குவான், அக்கா தங்கச்சி கோச்சுக்குவாங்க, சொந்த பந்தம் விட்டு போயிடும், இப்படின்றதுக்காக இஸ்லாத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அவல நிலை, மார்க்கத்தை அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு சமூகத்தில் மேலோங்கி கொண்டு வருகிறது. அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு என்ன மதிப்பு? அல்லாஹ் சொன்ன அந்த கட்டுப்பாடுக்கு என்ன முக்கியத்துவம்? யோசித்து பாருங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லி தருதா? இப்படியா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது? ஹுதைபியா உடன்படிக்கை வரலாற்றில் குஃபார்கள் கோர தாண்டவம் ஆடிய ஒரு சம்பவம் என்றால் அந்த சம்பவத்தை சொல்லலாம். முஸ்லிம்கள் வாழ்நாளிலே இவ்வளவு கொதி நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கோபம் கொந்தளித்து வருகிறது சஹாபாக்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட அத்தனை பேரும் கடுமையாக கோபப்பட்டு கொந்தளித்து எழுகிற மனநிலையை அந்த சபையிலே கொள்கிறார்கள். என்ன நடந்தது? சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பிற்காலத்திலே இஸ்லாத்துக்கு வந்தார். ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை.
அவர் குஃபார்களோடு இருந்தார். குஃபார்களோடு இருந்தால் பரவாயில்லை, குஃபார்களுடைய எழுத்தாளர்களில் ஒருவராக உட்கார்ந்து கொண்டு அந்த ஒப்பந்தத்தை எழுதியவரே சுஹைல் தான். இது என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த சுஹைலுடைய மகன் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். வாழ்நாளிலே அப்பேற்பட்ட துன்பத்தை, துயரத்தை அந்த நேரத்திலே அவர் அடைந்தார் என்று சொல்ல முடியும். அவ்வளவு கஷ்டத்தை பெற்றார். இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அபூஜந்தல். சுஹைலுக்கு, அதாவது தகப்பனுக்கு முன்னாடியே அபூஜந்தல் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்தால் ஹுதைபியா உடன்படிக்கையில் முதலிலே போடப்படுகிற ஒப்பந்தம், முதல் விஷயம், நீங்கள் பயணப்பட்டு வந்திருக்கிறீங்க. சுஹைல் உட்கார்ந்து பேசுகிறார். பயணப்பட்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு நீங்கள் உம்ரா செய்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. உம்ரா செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு அனுமதி கொடுத்தால் குறைஷிகளுடைய மானம் பறிபோனதாக மாறி போய்விடும். குறைஷிகள் மக்காவாசிகள் உங்களுக்கு அடிபணிந்து போனதாக மாறி போய்விடும். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு உம்ரா செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது, திரும்பி போங்க சொல்லுகிறார்கள். ரசூல் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும் கோபம்? இவ்வளவு தூரம் ஒரு ரோடு கிடையாது, வாகனம் கிடையாது, பள்ளத்தாக்கு, குண்டும் குழியுமான பாதை, கரடு முரடான பாதைகள், இதையெல்லாம் தாண்டி பசியோடு, வெயிலோடு, தாகத்தோடு, கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு, சிரமத்தை சகிச்சு கொண்டு, துன்பத்திற்கு ஆளாகி, துயரத்துக்கு உள்ளாகி இவ்வளவு பயணப்பட்டு வந்து நின்றால் அசால்ட்டா ஒரு நொடி பொழுது நீங்கள் திரும்ப போங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பேசப்படுகிறது, மக்காவிலிருந்து இனிமேல் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே மதீனாவை நோக்கி வந்தாலும் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பணும். இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் பொழுது அபூஜந்தல் அங்கிருந்து வருகிறார். உடம்பெல்லாம் கீறி கிழிக்கப்பட்டு இரத்த வாரியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அபூஜந்தல். சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். உடல் முழுக்க சேதம். குறைஷிகளுடைய கோர தாண்டவம், அவர்களுடைய கொடூர பிடியில் சிக்கி தவிக்கிறார் அபூஜந்தல். தகப்பனார் இங்கே அமர்ந்து கொண்டு சுஹைல் எழுத்தர்களில் ஒருவராக இருந்து கொண்டு எழுது கொண்டிருக்கிறார். அங்கே மகன் பாதிக்கப்பட்டு நிற்கிறார். யோசித்து பாருங்கள், அபூஜந்தலுடைய அடி மனதிலே, ஆள் மனதிலே அல்லாஹ்வை பற்றிய அந்த எண்ணம், அந்த சித்தாந்தம், படைத்தவனுக்கு இணை வைப்பு என்பது ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். என் உடல் முழுக்க கீறி கிழிக்கப்பட்டு பங்கப்படுத்தப்பட்டாலும், நான் செத்தே போனாலும் சரி, இந்த மார்க்க விஷயத்துல சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று உறுதிப்பட நின்றவர் அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யோசித்து பாருங்க, தகப்பனுடைய வழி என்ன, தகப்பனுடைய பாதை என்ன, சுஹைலுடைய பாதை. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளணும். பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த நிலையினுடைய, அந்த சபையினுடைய நிலை என்ன? அப்ப என்னவா இருந்தார்? குஃபார்களில் ஒருவராக இருந்தார். யோசிச்சு பாருங்க, தகப்பனுக்கு கட்டுப்படணும், அத்தாவுக்கு கட்டுப்படணும், பாபாவுக்கு கட்டுப்படணும், பாபாவுக்கு கட்டுப்படணும், பின்னாடியா போனாரு அபூஜந்தல்? குஃபார்களில் ஒருவராக உட்கார்ந்து கொண்டு எழுது கொண்டிருந்தாலும், என் தகப்பனே செஞ்சாலும் தப்பு தான், என் தகப்பன் நினை வைத்தாலும் தப்பு தான், அவருக்கு எப்படி நான் துணை போவேன்? முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை கேட்குறாங்க. சரி, நான் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறேன், இந்த ஒருத்தரை விட்டுருங்க, இந்த அபூஜந்தலை விட்டுருங்க, இந்த அபூஜந்தலை மட்டும் விட்டு விடுங்கள். 1க்கு 3 முறை ரசூலுல்லாஹ் கேட்டும் அபூஜந்தலை சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடவில்லை. அந்த நேரத்திலே விடவே இல்லை. முஸ்லிம்கள் ரொம்ப அதிகப்படியான கவலை, ரசூலுல்லாஹ் மேலையும் கோபம். அப்படியே திரும்பி போறாங்க. எப்படி இருக்கும்? என்னை கூட்டு போக மாட்டீங்களா? அபூஜந்தல் கேட்டார். நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லலே, என்னை கூட்டு போக மாட்டீங்களா? என்னை அழைச்சிட்டு போக மாட்டீங்களா? இவர்கள் அடிக்கிறார்களே, துவைக்கிறார்களே, துன்பப்படுத்துகிறார்களே, இரத்த வெறியாட்டம் ஆடுகிறார்களே, இவர்களுக்கு நடுவில் என்னை விட்டுவிட்டு போறீங்களே. கொள்கை உறுதியில கொஞ்சம் கூட குறையவில்லை அபூஜந்தல். இதுல தான் நமக்கு படிப்பினை இருக்கிறது. தாய் தந்தையே சொன்னாலும் எப்பேற்பட்ட நிலைப்பாட்டை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறது என்று பாருங்கள். அதுக்கு பிறகு பெரிய வரலாறு. அல்லாஹ் முஸ்லிம்கள் திரும்பி சென்ற பிறகு அபூ பஷீர் என்பவர்களை போன்றவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு மதீனாவிற்கு போகிறார்கள். ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புகிறார்கள். இவர்கள் மக்காவுக்கும் வராம, மதீனாவுக்கும் போகாம, கடலோர பகுதிகளில் ஒரு கொட்டாய் அடித்து கொண்டு, கூடாரம் அமைத்து கொண்டு, ஒரு சிறிய குழுவாக, பெரும் படையாக திரண்டு அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை குஃபார்களே எரித்து சாம்பலாக்குகிற, அதை முறிக்கிற, அதை தூக்கி போட்டு மிதிக்கிற ஒரு வரலாற்றை ஏற்படுத்தினார்கள். இது ஒரு பெரிய வரலாறு. ஹுதைபியா உடன்படிக்கை மக்கத்து குஃபார்களே என்ன செஞ்சாங்க? வேண்டாம் என்று தூக்கி போட்டாங்க. இதில் நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்ன? இதில் படிப்பினை என்ன? உலகத்தில் இதை விடவா? அபூஜந்தல் கண்ட துன்பத்தை விட
அவர் பட்ட துயரத்தை விட, அவர் கண்ட சோதனையை விட, அவர் ஆட்படுத்தப்பட்ட அவல நிலையை விட இன்றைக்கு முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்திற்கு ஆளாகிட்டோமா? துயரத்துக்கு உள்ளாகிட்டோமா? யாருக்கு யார் பயப்படுறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, குர்ஆனை கொண்டு உத்வேகம் கொடுக்கப்பட்ட மார்க்கம். கொள்கை உறுதியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பற்றி பிடித்துக் கொண்டு வாழச் சொல்கிறான். கன்னஹும் ஹுமுரு முஸ்தன்ஃபிரா, சத்தியத்தை அசத்தியத்தின் மீது போடுவோம், அந்த அசத்தியம் ஓடும். எந்த அளவுக்கு ஓடும்? கன்னஹும் ஹுமுரு முஸ்தன்ஃபிரா, சிங்கத்தை கண்டு விரண்டோடுகிற கழுதைகளை போன்று அவர்கள் இருப்பார்கள். சத்தியத்துக்குத்தான் ஒரு மனுஷன் அடிபணியணுமே ஒழிய அசத்தியவாதியினுடைய அந்த தகத்தகாயத்தை, அவர்களுடைய அந்த அதிர்வலையை பார்த்து ஒரு முஸ்லிம் பயப்படக்கூடாது. இன்றைக்கு கொள்கை உறுதியிலே நாம் சருகி போகிறோமே, உறுதி இல்லாமல் உருகி போகிறோமே, மார்க்க விஷயத்தை கடைபிடிக்காமல் விலகி போகிறோமே. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிலையிலே இந்த சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப குர்ஆன் ஓங்கி அடித்து சொல்கிறது, உலக விஷயத்துல பெற்றோருக்கு கட்டுப்படு, அவர்களுக்கு நட்புறவுகள், அவர்களுக்கு பாசத்தை பொழி, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, அவர்களுக்கு தேவையான பண உதவி, பொருளாதார உதவி, ஆறுதலான வார்த்தைகள், அரவணைப்பு, அனுசரிப்பு எல்லாத்தையுமே செய். ஆனா ஒரு அளவு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. எது வரைக்கும்? இறைவனுடைய மார்க்க விஷயத்தில் அவர்கள் தலையிட்டார்கள் என்றால் அவர்களே ஆனாலும் நீ கட்டுப்படக்கூடாது, நீ அதை பேணி விடக்கூடாது, நீ அதை பின்பற்றி விடக்கூடாது, நீ அதற்கு செவிசாய்த்து விடக்கூடாது. ஏன்? இங்கே பெற்றோர்கள் முக்கியமா, பெற்றோர்களை தந்த இறைவன் முக்கியமா என்று பார்க்க வேண்டிய தருணம். இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த தெளிவை சமுதாயம் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை அதுக்குத்தான் தந்திருக்கிறான். இந்த லுக்மான் என்கின்ற அத்தியாயத்திலே 31வது அத்தியாயத்திலே 14வது வசனம் பெற்றோர்கள் குறித்தான முழு விவரத்தையும் நமக்கு விவரித்து தருகிறது, வலியுறுத்தி சொல்கிறது. அவர்களுக்கு நட்புறவு பேண வேண்டும், அவர்களுக்கு மீது பாசத்தை புரிய வேண்டும், அன்போடு இறுதி வரைக்கும் உறுதியாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உண்மைதான். 15வது வசனத்தில் அல்லாஹ் அதனுடைய எல்லையை தீர்மானிக்கிறான். நீங்கள் என்ன எங்க சுத்தி எங்க போனாலும் அல்லாஹ் சொல்லி தருகிறான், நீங்கள் அவர்கள் விஷயத்திலே நீங்கள் ஒரு வரையறையை, எனக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே அவர்களுக்கு என்ன செய்யாதீர்கள், கட்டுப்படாதீர்கள். அல்லாஹ் சொல்லி தந்து விட்டு சொல்லுகிறான், வத்தபிஅ சபீல மன் அனாப இலைய, என் பக்கம் திரும்பியவர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். நான் தான் உங்களுக்கு பிரைமரி, மற்றவர்கள் எல்லாருமே செகண்டரி. நான் தான் உங்களுக்கு முதன்மை, நான் தான் தலையங்கம். என்னை விட்டுவிட்டு அல்லாஹ் பேசுகிற வார்த்தை என்ன? என் பக்கம் மீளுபவர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். சும்ம இலைய மருஜியோக்கும் ஃபவுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எங்கே சுத்தி எங்கே போனாலும் சரிதான், என்னிடம்தான் நீங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது. உலகத்தில் எங்கேயும் போய் தப்பிக்க முடியாது. என் அத்தா சொன்னார், அம்மா சொன்னார், அக்கா சொன்னாங்க, தம்பி, அது அல்ல. நான் உங்ககிட்ட கேட்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை பதிவிடுகிறான், என்கிட்ட தான் நீ திரும்பி வர வேண்டி இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ் நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக அறிவிப்பேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக உச்சந்தலையிலே ஓங்கி அடித்து சொல்கிறது. உணர்வோடு, விழிப்புணர்வோடு இரு, பேணுதலோடு இரு, மார்க்கத்தையும் பின்பற்று, பெற்றோர்களையும் பாதுகாத்து. ரெண்டையுமே நீ என்ன செஞ்சிடாத, குழப்பிக்கிறாத, புலம்பிட்டு தெரியாத. இஸ்லாமிய மார்க்கம் இதை என்ன செய்கிறது, அழகான முறையிலே வடிவமைத்து தருகிறது. இதை உள்ளத்திலே நாம் ஏந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோர்கள் குறித்து அதிகமாக வலியுறுத்தி தந்திருக்கிறான், சொல்லி தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், லஅனல்லாஹ் மன் லஅன வாலிதா, பெற்றோரை சபித்தவனை அல்லாஹ் சபிக்கிறான், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாதவனுக்கு சொர்க்கம் கிடையாது. இதெல்லாம் உண்மை. எதுவரைக்கும்? அல்லாஹ்வினுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல, ஷிர்க் இல்லாமல் வாழக்கூடிய விஷயத்தில் அவர்கள் சொன்னால் அதை பின்பற்றலாம். ஷிர்க் வைன்னு சொன்னா அதை பின்பற்றாத. ஹராமான விஷயத்தை செய்யன்னு சொன்னா சாராயத்தை ஊற்றி தந்துவாங்க, குடிப்பியா? பன்றிக்கறியை அறுத்து பொறிச்சு தராங்கன்னு வைங்களேன், சாப்பிட முடியுமா? போதை எதுவாக இருக்கட்டும், விபச்சாரம் செய்ய சொல்றாங்க, செஞ்சிட முடியுமா? திருட சொல்றாங்க, செஞ்சிட முடியுமா? வட்டி வாங்க சொல்றாங்க, செய்ய முடியுமா? ஒரு முஸ்லீம் செய்ய முடியுமா? செய்ய இயலுமா? இங்கே என்ன பார்க்க வேண்டும்? அல்லாஹ் முக்கியமா, அல்லாஹ்வின் சட்டம் முக்கியமா, அல்லது இந்த பெற்றோர்கள் முக்கியமா, இந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை முக்கியமா? எது முக்கியம்? நேசத்திற்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு வரையறை இருக்குது. அல்லாஹ் அதை கோட்டை போட்டு என்ன செஞ்சிருக்கிறான், நிர்ணயித்து வச்சிருக்கிறான். இது வரைக்கும் தான், இதுதான் அளவுகோல்.
இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதை செயல்படுத்தி காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் அதை வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். நபி வழி தொகுப்புகள் நமக்கு அதை கற்றுத்தருகிறது. குர்ஆனும் நமக்கு அதை ஏவுகிறது. திட்டமிடுதலோடு, ஒரு வடிவமைப்போடு, ஒரு கட்டமைப்போடு, ஒரு குடும்பத்தின் பாரம்பரியத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிர்ணயம் செய்கிறது. எதுலனாலும் கட்டுப்படு, உலகத்தில் எந்த விஷயத்தினாலும் கட்டுப்படு, ஆனால் மார்க்க விஷயத்தில் நீ எனக்கு கட்டுப்படு. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தூய்மையாக தெளிவாக கற்று தந்திருக்கிறான். இதை உணருங்கள், இதை தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த புனித மிகுந்த ரமலானில் நாம் எவ்வளவோ செய்திகளை கேட்டிருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனின் அற்புதம் பொங்கக்கூடிய இது மாதிரியான அறிவுரைகளை விளங்குங்கள். வருஷம் ரமலான் வந்துச்சுன்னா உட்காந்து குர்ஆனை ஓதிக்கொண்டு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு யாரும் இங்கே இல்லை. அதே வேளையில் பொருள் உணர்ந்து வாழ்க்கையில் செயல்படுத்துறதுல தான் ஒரு முஸ்லீம் தனித்து நிற்பான், தனித்துவத்தோடு நிற்பான். செயல்பாட்டில் கொண்டு வரணும்ல, அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்ப்பான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா என்று ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுகிறான். அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர்கள் தௌராத் வேதம் வழங்கப்பட்டவர்கள், பிறகு அதன்படி நடக்காதவர்கள். வழங்கப்பட்டுட்டாங்க, வேதம் வழங்கப்பட்டுருச்சு, நமக்கு எப்படி குர்ஆனோ அது மாதிரி தௌராத் வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சும்மலம் யஹ்மிலுஹா, அதை கொண்டு அமல் செய்யவில்லை. கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ கடுமையான வாசகம் பாருங்க, எவ்வளோ கடுமையான வாசகம். நீ பொதி சுமக்குற ஒரு கழுதை மாதிரி இருக்கிற, கழுத பயிலலா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் பேசுகிற வன்மையான வாசகங்கள், கடுமையான எச்சரிக்கை நிறைந்த வாசகங்கள். தௌராத்து வேதம் பெருசுலடா, வேதத்தை தூக்கி தலையில தூக்கி வச்சு ஆடின உடனே அதனுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்து போகிறது கிடையாது. அதை கீழே போட்டு நீ மிதிச்ச உடனே அதனுடைய கண்ணியம் குறைஞ்சு போகிறதும் கிடையாது. வாழ்க்கையில இதை அமல்படுத்துறதுல இருக்குது. அதே மாதிரி தான் குர்ஆன். இன்றைக்கு அவர்களுக்கு என்ன தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டுச்சோ இன்னைக்கு குர்ஆன் நமக்கு திறக்கப்பட்டிருக்குது. இந்த குர்ஆனை பொருள் உணர்ந்து அதை அமல் செய்யணும் வாழ்க்கையில. இது சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கவியல், குடும்பத்தின் கட்டமைப்பு, கல்வி, அரசியல், வாழ்க்கைவியல், வியாபாரம் எல்லாத்தையுமே இந்த குர்ஆனின் அடிப்படையில் செயல்படுத்துறதுக்கு தான் இந்த வேதம். பார்த்து படிச்சுட்டு அப்படி கடந்து செல்றதுக்கு அல்ல, செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு, செயல்படுத்துவதற்கு. இதற்குத்தான் இந்த 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 குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த மகத்தான இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற அமல், பெற்றோர்களை பேண வேண்டும், பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே வேளையில் பெற்றோர்களுக்கு கட்டுப்படதனுடைய அந்த கடைசி நிலை, அல்லாஹ்வினுடைய மார்க்க விஷயத்திலே தலையிட்டால், குறுக்கிட்டால், சேதப்படுத்தினால், பாதிப்பை ஏற்படுத்தினால் அந்த விஷயத்திலே கட்டுப்படாதே, உலக விஷயத்திலே கட்டுப்படு. இன்னைக்கு உலக விஷயத்தில் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. உலக விஷயத்தில் அவர்களுக்கு மருத்துவம் எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரன்னு சொல்லி செலவழிக்கிறதுல சோம்பேறித்தனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளை பார்க்க இயலுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அமர்ந்து கொண்டு அனுசரணையாய் ஒரு 4 வார்த்தைமா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களா, என்ன செஞ்சு, என்ன உடம்புக்கு என்ன செய்யுது, இப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் பெற்றோர்கள் இருக்காங்க. இப்படியெல்லாம் தவிக்க விடப்படக்கூடிய பெற்றோர்கள். ஆனால் உலக விஷயத்தில் நட்புறவு பேணுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே பேணுறது கிடையாது. மார்க்க விஷயத்தில் வந்துட்டிங்களா வைங்களேன், அது செய்யாதீங்க, மார்க்கம் தடுக்குது, அது சரிதான், ஆனால் என் அம்மா அப்பா சொல்கிறாங்களே, இதை செய்யலைன்னா அவங்க கோச்சுக்குருவாங்க, திட்டிவிடுவாங்க இப்படின்ற மாதிரி. அல்லாஹ் எதில் செய்யணுன்றானோ அதில் செய்கிறதில்லை, அல்லாஹ் எதில் செய்யக்கூடாதுன்றானோ அதில் செய்கிறோம். அப்போ இது சந்தர்ப்பவாதம் தானே. மனசுக்கு தெரியும்ல, உள்ளத்துக்கு தெரியும்ல, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதில் கட்டுப்படலைன்னா என்ன ரியாக்ஷன், இதை செயல்படுத்தலாம் என்ன ரியாக்ஷன் நமக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு சும்மா வெளிப்படையில் காரணத்தை சொல்கிறோம். இங்கே உட்கார்ந்து கொண்டு நான் உங்கள்கிட்ட காரணம் சொல்லலாம், நீங்கள் நம்மள்கிட்ட காரணம் சொல்லலாம். 2 பேரும் சேர்ந்து கொண்டு படைச்ச இறைவனை போய் ஏமாற்ற முடியாது, படைச்ச இறைவன்கிட்ட போய் காரணம் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் அறிந்தவன் இறைவன். அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அந்த சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக விசாரிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் மாட்டிக்கொள்வோம். அதை மனதிலே ஏந்தி கொள்ளுங்கள். குர்ஆனின் அடிப்படையிலே ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றி அமைத்து அதை நோக்கி நம்முடைய பாதை பயணம் எல்லாமே செயல்படுத்தப்படணும். அதிலே ஒன்றாக, அதிலே தலையாயதாக, அதிலே சிறந்ததாக, அதிலே உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு பெற்றோர்கள் குறித்தான மார்க்கம் சிலாகித்து பேசக்கூடிய அந்த வசனங்கள், அதை செயல்படுத்த வேண்டும். அதே வேளையில் மார்க்க விவகாரங்களில் அந்த வரம்புகளை மீறுற மாதிரியான செயல்பாடுகளில்
கட்டுப்படக்கூடாது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இறைவன் அப்படியான ஒரு பாதையை, ஒரு பயணத்தை, ஒரு தெளிவான ஒரு தெளிந்த விழிப்புணர்வோடு செல்லக்கூடிய மார்க்க அறிவை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.